ஸோ அதே மாதிரி இவரோட வரி விதிப்பு கொள்கையோ இல்லை எந்த கொள்கையாக இருந்தாலும் அது வந்து ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பங்குச்சந்தையை அதை உள்வாங்கி ஆல்ரெடி வந்து அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நடந்து அதுக்கு உண்டான மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு வருமா அப்படின்னா இந்த டாரிஃப்னால மட்டும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எந்த செக்டர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுது? ஐடிலேருந்து ஃபார்மா வரைக்கும் சொல்கிறாங்க. சரி, பொதுவாக வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னா சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எந்த ஏற்றுமதி செய்கிற துறையும் வந்து உங்களுக்கு அதோட பாதிப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அதிகமாக ஏற்றுமதி அப்படின்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அதுலேயும் வந்து ஒரு சில இது அதாவது அந்த அந்த துறையும் வந்து அடி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மித்த துறைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது.